கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைய நாளிலும் என்னோடும் உங்களோடும் பேசுவாராக. ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி அங்கு வெளிப்படுத்தலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலும் ஆவியானவர் தாமே நம்மோடு பேசும்படியாக நம்முடைய செவிகளை நாம் திறந்த வண்ணமாய் நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆகவே நாங்கள் கடந்த முறை நாங்கள் அநேக காரியத்தை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் பல காரியங்களை நாம் தியானித்தோம். அதான் என்னுடைய நடக்கை ஆவிக்கேற்றபடி இருக்கா அல்லது மாம்சத்துக்கு ஏற்றபடி இருக்கான்ற இந்த தலைப்பின் கீழே தான் பல காரியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், இந்த கடைசி காலமாக இருக்கிறபடியால் ஆண்டவருடைய வருகை, அதாவது மீட்கப்படும் நாள், நம்முடைய மீட்கப்படும் நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறபடியால் தான் ஆவியானவர் இந்த கடைசி காலத்துக்கு ஏற்ற செய்தியை கர்த்தர் நமக்கு தருகிறார். எப்படி ஆண்டவர் நோவாவை எச்சரித்தாரோ அதே போலத்தான் இந்த நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போலத்தான் மனுஷகுமார் வரும் நாட்களில் நடக்கும் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அதே போலத்தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மனிதர்கள் தற்பிரியராக இருக்கிறார்கள். புசிப்பும் குடிப்பும் என்று சொல்லி உலக காரியங்களிலே இன்றைக்கு ஜனங்கள் பார்த்திங்கன்னா மினக்கட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய நேரம், அவங்களுடைய பலன் எல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்துக்கு நேராகத்தான் போய் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாமும் அந்த உலக காரியங்களை இழுப்புண்டு போகாதபடிக்கு அதான் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆவியாக நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமாக. அதான் நாங்கள் பார்த்தோம். போன முறை நாங்கள் முதல் காரியத்தை நாங்கள் பார்த்து ஆவிக்கேற்றபடி நடக்க, அதாவது நான் என்ன செய்ய வேணும்னு சொல்லி அதான் நாங்கள் முதல் காரியத்தை பார்த்தோம். உன்னதத்திலிருந்து வரும் பலனாலே நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்கள், உலக ரீதியாக பல பலத்தை நாங்கள் அதான் பாருங்கள், பணம் ஒரு பலனாக இருக்கிறது, படிப்பு, இப்படி பல காரியத்தை நாங்கள் பார்த்தோம். எரேமியா 17:5 நாம் உலகத்துக்கேற்ற பலனை நாங்கள் பார்த்து மனுஷனுடைய பலத்தை நாங்கள் பார்க்குறோம். மனுஷரை சார்ந்திருக்கத்தக்க ஒரு பலன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. அப்போ அந்த பலத்தாலே நாம் கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ முடியாது. மீட்கப்படும் நாளுக்கு நாம் ஆயத்தப்பட முடியாது. அப்போ இந்த உலகத்திலே நான் சாட்சியாக வாழ வேணுமென்றால், பிதாவின் சித்தத்தை செய்கிறவனாக நான் இருக்க வேணுமென்றால், நான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த நல்ல நான் கனி கொடுக்க வேணுமென்றால், என்னுடைய வாழ்க்கையில் உன்னதத்திலிருந்து வருகிற பலனாலே நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். அவருடைய பலத்தால் தான் இந்த பொல்லாத உலகத்திலே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் காத்துக்கொள்ள முடியும். அப்போ அவருடைய பலன் இல்லாமல் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, அதான் கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை நம்மால் வாழ முடியாது. நாம் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்துட்டு போவோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற விதமாக அந்த வாழ்க்கை இருக்காது. அதற்காகத்தான் நம்முடைய கர்த்தருடைய உன்னத பலத்தால், அதான் பரத்திலிருந்து வருகிற அந்த உன்னத பலத்தாலே நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். அப்போ நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தீங்கள் என்றால், எப்போ அந்த உன்னத பலத்தாலே அப்போஸ்தலர்கள் நிரப்பப்பட்டார்களோ அது ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிதான எழுப்புதலே நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்குது. அவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்தார். அங்கே ஜனங்களுக்குள்ளே மிகுந்த பயம் உண்டாயிட்டுன்னு சொல்லி நாம் பல இடங்களில் நாங்கள் வாசிக்கக்கூடிய விதமாக இருக்குது. அப்போ அப்படியான எழுப்புதல் இந்த நாட்களில் நம்முடைய வாழும் காலத்திலே வேணுமென்றால், நம்முடைய சபைக்கு அப்படியான ஒரு எழுப்புதல் வேணுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரும் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனாலே நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். அப்போ அவருடைய பலத்தால் மாத்திரம்தான் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அது பிறகு பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அது அப்படியே கடந்து போய் சபையில் ஒரு மாற்றம் வரும். அது இன்னும் கடந்து போய் பார்த்திங்கன்னா தேசங்களிலே மாற்றம் வரும். அப்போ இது முக்கியம். உன்னதத்திலிருந்து வருகிற பலனாலே நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். அதான் நான் கடந்த முறை பார்த்தோம். இன்றைக்கு நாம் 2வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். ஆவி கேட்டபடி நான் நடப்பதற்கு செய்ய வேண்டியது என்ன, அதான் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். ஸோ 2வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16-17 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால்
நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி பல காரியத்தை இங்கே இயேசு வந்து நமக்கு சொல்லுகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. பாருங்கள், முதல் என்ன சொல்லப்படுகிறேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு ஜெபம் செய்கிறார். எதற்காக ஜெபம் செய்கிறார் என்ற பரிசுத்த ஆவியானவருக்காக அவர் என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணுகிறார். பாருங்க, அப்பொழுதும் என்றென்றைக்கும், பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. அப்போ வந்து அந்த ஆவியானவர் வந்து பாருங்க, அவர் வந்து என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு என்ன சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்று சொல்லி. அப்போ அந்த வேண்டுதல் தான். அப்போ அதே போலத்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆவியானவர் வந்து என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்க வேண்டும், நாம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டும். என்ற ஆவியானவர் இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வந்து கர்த்தர் விரும்புகிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான், கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை, அதை நம்மாலே வாழ முடியாது. ஸோ ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழலாம், அதில் நாங்கள் திருப்தியாக இருக்கலாம். ஆனால் அப்படியே ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தால் மீட்கப்படும் நாளுக்கு நாம் வந்து பங்கு பெற முடியாது என்ற வேதம் நமக்கு வடிவாக சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால்தான் என்னுடைய காலம் இங்கே பூமியிலே முடியும் போது கிறிஸ்துவுக்குள் நான் மரிப்பேன். அப்போ அதுதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த வேலை தான் ஆவியானவர் நமக்குள் இருந்து செய்கிற காரியம். அதாவது கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழும் வாழ்க்கையை நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார் என்றால், நம்மை உருவாக்கி நம்முடைய பாவ காரியங்கள், அதாவது அந்த ஆதாமின் சாயல் நம்மை விட்டு கடந்து போக, அந்த ஆதாமின் சாயல் நம்மை விட்டு வந்து கடந்து போக ஆவியானவர் செயல்படுவார். அப்போ கிறிஸ்துவின் சாயல் வந்து எனக்குள் காணப்படும். அப்போ அதுதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுக்குள் இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அப்போ ஏன் வேறொரு தேற்றரவாளன் அவர் அங்கே இயேசு ஏன் சொல்லுகிறார் என்றால், இயேசு இருக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சீஷர்களுக்கு அவர் துணையாக இருந்தார், பாதுகாப்பாக இருந்தார். பாருங்க, அப்போ சீஷரோடு அவர் கூட இருந்தார். ஆனால் இப்போ வந்து இயேசு கடந்து போகிறார் அவர். அப்போ அவருடைய வேலை முடிந்து அவருடைய பிதாவை சித்தத்தை செய்து இப்போது அவர் வந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்போ அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வந்து துணையாக இருக்குவன். அதான் வந்து சொல்லுகிறார், வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள். அப்போ இயேசு போன பிற்பாடு அந்த இடத்தை நிரப்புகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அப்போ அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். இயேசு நம்ம பாருங்க, சீஷரோடு சேர்ந்து நடந்தார், அவங்களோடு வாழ்ந்தார். ஆனால் இப்போ இயேசு போன பிற்பாடு பரிசுத்த ஆவியார் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அதாங்க சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியாலும் சொல்லப்படுகிறது. அதான் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி. அப்போ அந்த உலகம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உலகம் எதை நாடி தேடுகிறது பார்த்தீங்கன்னா, உலக காரியங்கள், அதாவது படிப்பு, பெயர், புகழ், பணம், ஸோ இப்படியான காரியங்கள் தான் உலகம் வாஞ்சிக்கிறது. அப்போ அதை வாஞ்சிக்கிறபடியால் உலகம் வந்து சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உலகம் வந்து அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்குன்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ அது அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறதுண்டா, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது நாங்கள் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்மோடு அவர் என்ன செய்கிறார், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். என்றால் உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இந்த காரியத்தை. அப்போ முதல் காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது பாருங்க, இயேசு வந்து பரிசுத்த ஆவியானவருக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார் பிதாவை நோக்கி. அப்போ அதே போலத்தான் இன்றைய நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இன்றைக்கு நாம் பழக்கப்பட்ட ஜெபங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக செய்ய வேண்டிய ஜெபங்களை நாங்கள் செய்வதில்லை. இதில் என்ன காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அவர் என்ன சொல்கிறார், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்க வேணும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம் அந்த வசனத்திலே. அதான் பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி. அப்போ ஆவியானவர் வந்து என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கும்படி, அப்போ அதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நான் கடந்த முறை நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாம் இழக்க முடியும். நாம் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு வரும்போது, இப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்திலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டோம் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாம் அந்த முடிவு வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும். அதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது,
முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. அப்போ அது நிலைத்திருக்க வேண்டும். அப்போ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணாட்டால் அந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்க முடியாது. அப்போ அதனால்தான் ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி அவர் நம்மை நடத்த வேண்டும். அப்போ அதற்காகத்தான் நான் ஜெபம் பண்ண வேண்டும். என்றால் வேதம் என்ன சொல்வது நாங்கள் பார்த்தோம் பாருங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி. அப்போ துக்கப்படுத்துவது கேட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பாருங்க. கோபங்கள், கசப்புகள், எரிச்சல்கள், பொறாமை, இப்படி நான் சொல்லிக்கொண்டே இந்த மாமிச காரியங்களை சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். அப்போ இதெல்லாம் நமக்குள்ளே குடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ இவைகள் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒடுக்கி நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். அதான் பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி. அப்போ அந்த கீழ்ப்படுத்துவது என்னுடைய சரீர பலத்தால் அது முடியாது. அதை நாங்கள் பார்த்தோம். உலகத்தினாலே வருகிற அந்த பலத்தாலே நான் ஜிம்முக்கு போகிறபடியினாலே நான் நல்லா வெயிட் அடிப்பேன் என்று சொல்லி எனக்கு அந்த பலம் இருக்கிறபடியால் நான் நான் மாம்சத்தை நான் ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்த முடியும் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா இந்த மாம்சம் பல தடவை நம்மை மேற்கொள்ள பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுகிறது. அதான் ஆவிக்கு விரோதமாக மாம்ச விரோதம் ஆவியும் ஒன்று கொண்டு இச்சிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ நமக்குள் அந்த மாம்சம் பலம் கொள்ளாதபடிக்குத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்ம என்ன செய்கிறார் என்ற உருவாக்குகிறார். அதான் நாங்கள் பார்க்குறோம். ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற காரியத்தை அவர் கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். சத்தியத்துக்குள் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ பல காரியங்களே எங்களுக்கு ஆவியான என்ன நினைப்பூட்டுகிறார் என்று சொல்லி நாம் பல காரியத்தை நாம் பார்க்குறோம். அப்போ ஆவியானவர் மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ அதனால தான் அதற்காக ஜெபிக்க வேண்டும். எதற்கண்டா ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் என்னை காத்துக்கொள்வீராக. என்னுடைய எண்ணங்களினாலேயோ என்னுடைய சிந்தனைகளினாலேயோ மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசுகிற வார்த்தைகளினாலேயோ ஆண்டவரே என் கைகளினாலேயோ கால்களினாலேயோ ஆண்டவரே எந்த மாமிச காரியத்தினாலேயோ ஆண்டவர் இந்த மாமிசத்தை நான் செய்கிறபடியினால் ஆண்டவர் எந்த விதத்தினாலாவது நான் பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நீர் என்னை காத்துக்கொள்வீராக என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அத்தான் வேதம் சொல்லுகிறது. உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி. அப்போ அந்த உன்னத பலத்துக்காக ஒவ்வொரு நாள் நாம் ஜெபிக்க வேண்டும். காலை பாருங்க படுக்கையிலிருந்து எழும்பின பிற்பாடு ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய உன்னத பலத்தினாலே என்னை நீங்கள் நிரப்புங்கள் அப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். என்ற அந்த உன்னத பலன் இல்லாமல் தயவு செய்து நீங்கள் வெளியிலே போகாதீங்கள். என்றால் வெளியிலே சத்துரு பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய போகும் பாதையிலே வலைகளை விரித்து அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நம்மை விழ தள்ளுவதற்காக. அப்போ இந்த மாம்சத்தை தூண்டி விடுவான். அப்போ அதனால் தான் ஆவியானவர் நமக்குள் இருந்து இந்த காரியத்தை நாம் தப்ப வேண்டும். அப்போ ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார் என்றால் தப்பி நாம் அந்த கடந்து போவதற்கு ஆவியான நமக்கு உதவி செய்வார். அதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆவியான நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு அதை கேட்ட ஜெபங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அத்தான் ஆவியானவரை நாமே அந்த காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை. அப்போ அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, இன்றைக்கு நாம் அநேக காரியங்கள் நாம் ஜெபிக்கிறோம் தான். பாருங்க, நம்முடைய சொந்த தேவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்ப சூழ்நிலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாருங்க, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காக, அவங்களுடைய எதிர்காலங்களுக்காக, அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணவில்லை. அதாவது ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று நாம் இதற்காக ஜெபம் பண்ணுவதில்லை. பாருங்க, அப்போ இதுதான் முக்கியம். நாம் இந்த காரியத்துக்காகத்தான் ஜெபம் பண்ண வேண்டிய. உலகத்திலே நாங்கள் பார்த்தேன், உலக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணி உலக ஆசீர்வாதம் நமக்கு இருந்தாலும் கூட இந்த உலக ஆசீர்வாதத்தை கொண்டு நான் பரலோகம் போக முடியாது. மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெற முடியாது. ஆண்டவரே, நான் பேங்க்ல இவ்வளோ பேலன்ஸ் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் மகனே வா என்று சொல்லி கூட்டி போக மாட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கை உண்மை உத்தமமான ஒரு வாழ்க்கையை அறுக்க வேண்டும். அப்போ அதுதான் கர்த்தர் பார்ப்பார். அப்போ என்னுடைய வாழ்க்கை உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்றால் அது யார் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போதுதான் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்பாக நிற்கும் போது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லி அவர் எனக்கு சொல்ல முடியும். அப்போ அதற்காகத்தான் இந்த காரியங்களுக்காக நாங்கள் முக்கியமாக ஜெபிக்க
ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படியான காரியங்கள் காணப்படுகிறது, எனக்குள் கோபம் இன்னும் ஆண்டவரே வருகிறது கர்த்தாவே, அந்த கோபத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவதற்கு ஆவியானவரே உம்முடைய உன்னத பலத்தை எனக்கு தருவீராக என்று சொல்லி நாம் இதற்காக ஒவ்வொரு நாளும் போராடி ஜெபிக்க வேண்டும் என்ற நாம் ஜெபம் செய்யத்தான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் நாம் அதை விரும்ப வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபம் என்று சொல்லும் போது உலக காரியங்களுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணி ஆமீன் சொல்லிட்டு நாம் போய்விடுகிறோம். அப்போ அதை மட்டும் ஜெபித்தால் காணாது. உலக காரியங்களுக்கு ஜெபிங்க, அது தப்பும் இல்லை. ஆனால் அது மாத்திரம் உங்களுடைய ஜெபமாக இருக்கக்கூடாது. ஆவியானவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அது அப்போ அதற்காக முக்கியமான ஜெபிக்க வேண்டும். அதை நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மோசே காலத்துக்கு முன் பார்க்கும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டப்படி வாழ்ந்தார்கள், அவங்களோட மனசாட்சியின்படி வாழ்ந்தார்கள். ஆனால் பாருங்கள், மோசே மூலமாக அந்த ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அதுக்கு பிற்பாடு தான் அவர்களுக்கு தெரிந்தது இதெல்லாம் பாவம் என்று சொல்லி அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் இது பாவம் என்று அவர் அறிந்தார்கள். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு பரிசுத்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் நாம் கையில் வைத்திருக்கிறோம். அப்போ இந்த வார்த்தை நாம் மீறுவதே பாவம் என்று சொல்லி இங்கே வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நாங்கள் எவ்வளோ பாவத்தை நாங்கள் செய்கிறோம் யோசிச்சு பாருங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தைப்படி நாங்கள் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிற பாவம் செய்கிற எவனும் என்ன சொல்லுகிற நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். அப்போ அதோடு நிப்பாட்டவில்லை, அடுத்தது சொல்லப்படுகிறது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லி. அப்போ ஒரு பக்கம் நாம் கண்களினாலே நாங்கள் இச்சித்து நாங்கள் பாவம் செய்கிறோம், அது ஒரு பாவம். இன்னொரு பாவம் இருக்கு என்றால் கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது, அது ஒரு பாவம். அப்போ அதை நாமெல்லாம் சிந்திப்பதில்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தடவை நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி. ஒன்று, நம்முடைய மாம்ச கிரியைகளினாலே நாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். 2வது, கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லாமல் போனால் அதன் மூலமாகவும் நான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன். பாருங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையை எவ்வளோ நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று பாருங்க. அப்போ இவ்வளோ காரியங்கள் கர்த்தர் நமக்கு இவ்வளோ தருணங்கள் தருகிறார் பாருங்க. இவ்வளோ ஆண்டுகள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். உலகத்தில் எவ்வளோ விபத்துக்கள் நடக்கிறது, எவ்வளோ ஆபத்துக்கள் பாருங்க இந்த உலகத்தை நோக்கி வருகிறது, எவ்வளோ துர்ச்செய்திகளை நாங்கள் பாருங்க இந்த காலங்களில் இந்த ஆண்டில் எவ்வளோ காரியத்தை நாம் கேள்விப்படுகிறோம். அப்போ இதெல்லாம் மத்தியிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். என்னத்திற்கு என்று சொன்னால் இன்னும் நான் மனம் திரும்ப வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் வார்த்தைகளினாலே தவறுகிறோம். அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை நான் மீறி வாழ்கிறதுனாலும் நாம் பாவம் செய்கிறோம். அப்போ இதற்காகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புரவாகி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ இதனால் தான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். பல தடவை நாம் தவறுகிறோம், நம்முடைய மாம்சத்துக்கு நாம் பல தடவை இடம் கொடுக்கிறோம். நம்ம எரிச்சல் நமக்குள் வருகிறது, பொறாமை நமக்குள் வருகிறது, கசப்பு வருகிறது, மன்னிக்காத தன்மை வருகிறது. இப்போ இதெல்லாம் நாம் வைத்து என்ன செய்கிறோம் என்றால் ஜெபம் செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆலயத்துக்கு போய் வருகிறோம், எல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் இந்த காரியம் இன்னும் நமக்குள் இருக்கிறது. அப்போ இந்த மாம்ச காரியம் எனக்குள் இருக்கும் வரைக்கும் சத்துரு இலகுவாய் அவனுடைய கலைகளை இன்னும் அதிகமாக எனக்குள் விதைக்க முடியும். அப்போ காலப்போக்கில் கிறிஸ்துவின் சாயல் எனக்கு வருவதற்கு பதிலாக ஆதாமின் சாயல் எனக்குள் வரும். அந்த பாவ மனுஷனுடைய சாயல் எனக்குள் கடந்து வரும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வராது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும் என்றால் மாம்ச காரியத்தாம் என்னை நடத்தி கொண்டிருக்கும். அப்போ என்னுடைய பேச்சு மாம்சமாக இருக்கும், என்னுடைய சிந்தனை மாம்சத்துக்குரியதாக இருக்கும், என்னுடைய யோசனைகள் பாருங்க, என்னுடைய கிரியைகள், என்னுடைய நடக்கை எல்லாம் மாம்சத்துக்கு கேட்டு விதமாக இருக்கும். அப்போ இதுக்காகத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நான் ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நான் மிகவும் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க எவ்வளோ காரியங்களினாலே நாம் ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் நாம் சிந்திப்பதில்லை, ஏதோ நாம் ஜெபம் பண்ணிட்டு போய்விடுகிறோம். அப்போ இந்த காரியங்களை தான் அவர் என்ன நினைப்பூட்டுவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பல காரியத்தை ஆவியாக நினைப்பூட்டுவார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நினைப்பூட்டுவார். அப்போ தான் எனக்கு தெரியுமா இந்த வார்த்தைப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கவில்லை, அப்போ நான் உடனே மனம் திரும்ப முடியும். பாருங்கள், நல்ல வசனம் யோவான் எழுதப்பட்டிருக்கு, அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து
நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தை எனக்கு நினைப்பூட்டும் போது தான் எனக்கு தெரியுமா, இந்த வார்த்தை நான் மீறி நடந்து விட்டேன் என்று சொல்லி அப்போ தான் எனக்கு தெரிய வரும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து ஒரு பக்கம் போதிக்கிறார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ ஆண்டோட வார்த்தை நினைப்பூட்டுவார். அப்போ தான் எனக்கு தெரிய வரும், இந்த வார்த்தைப்படி நான் என்ன செய்து விட்டேன், நான் மீறி விட்டேன் என்று சொல்லி. அப்போ நான் உடனே மனம் திரும்ப முடியும். அப்போ இதுதான் நான் செய்ய வேண்டும். அப்போ இன்றைக்கு பல தடவை நான் பாவம் செய்துட்டேன் என்று சொல்லி அல்லது நான் தவறிட்டேன் என்று சொல்லி அந்த உணர்வு இல்லாமலே நாம் இருக்கிறோம். அதனால் நாம் பாவ மன்னிப்பு கத்தரித்து கேட்பதில்லை என்ற பிழைகளை உணர்ந்தால்தான் நாம் பாவ மன்னிப்பு கேட்க முடியும். அப்போ நான் செய்ததை பிழை என்று உணராட்டால் நான் கத்திரத்தில் போய் ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன் என்று சொல்லி நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அப்போ அதான் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு ஆபத்தாய் போகும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் உணர்த்துவிக்கப்பட வேண்டும். அப்போ ஆவியானவர் தான் அது செய்வார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நினைப்பூட்டுவார். இந்த வார்த்தையின்படி நீ பாவம் செய்து விட்டாய், இந்த வார்த்தை நீ மீறி விட்டாய், இந்த வார்த்தை மீறி நீ உன் வாயினாலே பேசிவிட்டாய்ன்னு சொல்லி ஆவியானவர் நினைப்பூட்டுவார். அப்போ நான் என்ன செய்ய முடியும் என்றால் நான் மனம் திரும்ப முடியும். அதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியங்களுக்காக தான் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்க, யாக்கோப்பு 1 அதிகாரம் 22 வசனம் எப்படியாக சொல்லுகிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். ஏனென்றா கர்த்தருடைய வார்த்தையை நாம் செயல்பட வேண்டும். அந்த வார்த்தையின்படி நாம் கிரியை செய்ய வேண்டும். பாருங்க, அதுதான் முக்கியம். அப்போ அதன்படி நாம் வாழ்ந்தால்தான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். அதாவது பரலோகம் எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு. அப்போ எப்போ நமக்கு வஞ்சனை வரும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டுட்டு அதை விட்டு விட்டோம் என்றால் பிசாசு நம்மை வஞ்சிப்பான். அது இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரம் அல்லன்னு சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் எல்லாரும் வார்த்தையை கேட்கிறோம். யூடியூப் மூலமாக நாம் கேட்கிறோம், சண்டே சர்வீஸில் நாம் கேட்கிறோம், வீட்டு கூட்டங்களில் கேட்கிறோம், உபவாச கூட்டங்களிலே கேட்கிறோம். அப்போ வசனத்தை நாம் கேட்கிறோம் தான் நல்லது. ஆனால் எத்தனை பேர் அந்த வார்த்தை நாம் கை கொள்ளுகிறோம்? அதுதான் முக்கியம். கேட்கிறது நல்லது தான், ஆனால் அந்த கேட்ட வார்த்தையை கை கொள்வது அதிக நல்லது. பாருங்க, இப்போ நாம் வைத்தியர்கிட்ட நாம் போகிறோம், ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறோம், நமக்கு என்னென்ன காரியம் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நாம் வைத்தியர்கிட்ட நாம் போகிறோம். இப்போ வைத்தியர் என்ன செய்வார், நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த 2 மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்கிற மாத்திரை நமக்கு தருகிறார். அப்போ நாம் எப்படி எடுக்க வேண்டும்னு சொல்லியும் அவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ அதை நாம் கேட்கிறோம். அதாவது நான் மாத்திரை எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க, வைத்தியர் சொல்லுகிற நாம் கேட்கிறோம். அப்போ கேட்கிறது மட்டுமல்ல, நாம் என்ன செய்வோன்னு வீட்டை போய் அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அந்த மாத்திரையை நான் எடுத்தால்தான் நான் எதிர்பார்க்குற அந்த சுகம் எனக்குள் வரும். மற்றபடி வராது. இப்போ நான் வைத்தியர்கிட்ட போவதனாலும் எனக்கு சுகம் வராது. வைத்தியர் எனக்கு சொல்லுகிற காரியத்தை நான் கேட்கிட்டாலும் எனக்கு சுகம் வராது. எப்போ எனக்கு சுகம் வரும் என்றால் வைத்தியர் எனக்கு சொன்னபடி அந்த மாத்திரை நான் எடுத்தால்தான் எனக்கு அந்த சுகம் வரும். அதே போல தான் இன்றைக்கு நாம் சபைக்கு போய் வரலாம், வீட்டு கூட்டங்களுக்கு போய் வரலாம், இன்றைக்கு நாம் பைபிள் வாசிக்கலாம், இன்றைக்கு மெசேஜ் எல்லாருடைய மெசேஜ் நாம் கேட்கலாம். ஆனால் அது மாத்திரம் நிப்பாட்டி விடக்கூடாது. அந்த வார்த்தை நாம் கை கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். அத்தை இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி நாம் கை கொள்ளாட்டா என்னை நானே வஞ்சிக்கிறேன் என்று சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ பிசாசு என்ன செய்வானா, நம்ம ஆராதனைக்கு போவதுக்கு தடை கொண்டு வர மாட்டான். ஆராதனைக்கு நாம் போவோம், ஆனால் வார்த்தையை கேட்டு அதை நான் என்ன சொன்ன கை கொள்ளாதபடிக்கு என்ன செய்வான் என்றால் கேட்கிற வார்த்தை என் இதயத்துக்குள் போகாதபடிக்கு தடை பண்ணுவான். பாருங்க, அந்த விதைக்கிறனோட உபமையை பார்க்கும்போது அங்கே அழகாக அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அது உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறத பாருங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்கிறோம், ஆனால் இங்கே என்ன சொல்லுகிற, ராஜ்யத்தின் வசனத்தை நாம் கேட்கிறோம், ஆனால் உணர்வு இல்லை.
ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் எனக்கு எடுத்துக்கொள்வதை இதயத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. அப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த ஆளை கேட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மற்ற காதல் அது வெளியில் போயிடும். இதயத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வது இல்லை. அதனால் அதான் வார்த்தையை கேட்டு அதை நாம் நமக்கென்று எடுத்தால்தான் அந்த வார்த்தை என்னை உணர வைக்கும். அதுதான் அந்த முக்கிய காரியம். அப்போ சங்கீதம் 119 பல காரியத்தை வசனத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அது வாசிச்சிங்கன்னா பல காரியங்கள் அங்கே நாம் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி அங்கே நாம் 119 சங்கீதத்தில் முழுவதும் நாங்கள் வாசிக்கக்கூடிய விதமாக இருக்குது. அப்போ பிசாசு என்ன செய்வான் என்றால், வார்த்தை கேட்டுட்டு இவர் அவருடைய சிந்தனை எங்கேயும் சிதறடிக்க விட்டுட்டு அந்த விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையை என் இதயத்துக்குள் போகாதபடிக்கு பாருங்கள், அந்த வார்த்தை உடனே பறித்து கொள்வான். அப்போ அந்த வார்த்தை எனக்குள் இருந்தால் தானே அந்த கிரியை செய்யும். பாருங்கள், விதை விதைத்தால் அந்த விதை அந்த நிலத்திலே விழுந்தால்தான் அது பலன் கொடுக்கும். அதுக்குள்ளே அந்த பறவைகள் அந்த விதையை எடுத்து போனால் அந்த விதை பலன் கொடுக்க. ஏன்னா விதை அதுக்குள்ளே இல்லை. அதே போலத்தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு அதை நான் எனக்கு எடுக்காட்டா எனக்கு உணர்வு வராது. உணர்வு இல்லாட்டா நான் மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்பாட்டா மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெற முடியாது. நான் கைவிடப்பட்டு போய்விடுவேன். பாருங்க, அப்போ எவ்வளோ காரியம் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. நாம் ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் வருகிறோம், அது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டு என்னோட கிறிஸ்தவனுக்குரிய கடமையை நான் செய்துட்டேன்னு சொல்லி நாம் அப்படி திருப்தியாக இருக்கிறோம். பாருங்க, அப்போ பிசாசு எவ்வளோ காரியத்தை முயற்சி பண்ணுகிறான். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் நாம தான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் பணத்துடைய வல்லமை அறிந்து வைத்திருக்கிறோம், படிப்புடைய வல்லமை அறிந்து வைத்திருக்கிறோம், நமக்கு ஒரு பேர் உண்டாக்க நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் அறிந்து வைக்கவில்லை. பாருங்க, பிசாசுக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. அதனால் தான் அந்த வார்த்தையை கேட்டுட்டு உணராதிருக்கும் போது அவன் என்ன செய்கிறான், அதை பறித்து கொள்ளுகிறான். என்ற விட்டால் ஆபத்து, இவன் மனம் திரும்பிடுவான். வார்த்தை அவனுக்குள்ளே விட்டால் இவன் மனம் திரும்பி மீட்கப்படும் நாளுக்கு ஆயத்தப்பட தொடங்கி விடுவான். ஆகவே அந்த காரியத்துக்கு அவன் போகாதபடிக்கு அவன் வார்த்தையை கேட்காமல், அந்த வார்த்தையை கேட்டாலும் கூட அது உணராத படிக்க நாம் தடை பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் தான் வேதம் சொல்லுகிறது. உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் அப்போ உணர்ந்தான் என்றால், அந்த கேட்கிறவர்கள் அந்த வார்த்தை உணர்ந்தார்களா இருந்தால் பொல்லாங்கன் வர முடியாது. ஏனென்றால் வார்த்தை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள், அந்த வார்த்தையை விடமாட்டார்கள். அப்போ இன்றைக்கு பாருங்க, வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி நமக்குள்ள அது கிரியை செய்யுதுன்னு பாருங்க. வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறதுக்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. அப்போ வார்த்தையை கேட்கிறோம், விருப்பம் இருக்குது, வார்த்தையை கேட்க வேண்டும் விருப்பம் இருக்குது, சந்தோஷமாக வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையின் இதயத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. அப்போ என் இதயத்துக்குள் வந்தால்தான் எனக்கு உணர்வு வரும். அப்போ பிசாசு பார்த்து கொண்டிருப்பான். இவன் உணராமல் இருக்கிறான்னா உடனே போய் என்ன செய்வான்டா, விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையை உடனே பறித்து கொள்ளுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கு. அதான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லை. அதே பழைய மனுஷன் இருக்கிறான் நமக்குள்ளே. அதே பழைய மனுஷன் இருக்குள்ளிருந்து அந்தந்த நேரங்களை வெளியில் அவன் மறைந்து கொள்ளுகிறான். முழுவதுமாக அந்த ஆதாமின் சாயல் அவனை விட்டு கடந்து போகவில்லை. கிறிஸ்துவின் சாயல் நமக்குள் உருவாகி கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்குள் உருவாக வேண்டும். அப்போ அதான் பவுல் சொன்னா, கற்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி, கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் அளவுக்கும் நான் கற்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி அங்கு பவுல் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, அப்போ அது முக்கியம். கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டும். அப்போ எப்படி உருவாகுவார் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் நினைப்பூட்டுவார், காரியங்களை நினைப்பூட்டுவார். அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு வரும். அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறாத படிக்கனே நான் காத்துக்கொள்ள முடியும். அப்படி நான் மீறினாலும் ஆவியான் உடனே உணர்த்துவார். அப்போ உடனே நான் மனம் திரும்ப முடியும். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்கு மன்னியும் என்று சொல்லி மனம் திரும்ப முடியும். அப்போ நாம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை பரிசோதித்து பார்த்து நாம் உணர்த்திவிக்கப்படும் போது நாம் மனம் திரும்பி கர்த்தருக்கு நாம் திரும்பி வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், நாம் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் உன்னத பலத்தை நமக்கு தந்து இனி வரும் காலங்களிலே அந்த பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய பலன் எனக்குள் இருக்கும். அப்போ அதான் முக்கியம். இப்போ இந்த காரியத்தை நாம் பார்த்து வடிவாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ இந்த உன்னத பலன் நமக்கு முக்கியம் என்று நாங்கள் அப்போ அந்த காரியம் நமக்கு முக்கியம். ஆவியானவர் நமக்கு முக்கியம். அப்போ ரெண்டாவது பாருங்கள், சத்திய ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்க வேண்டும்.
முதலாவது உன்னத பலத்தால் நான் தரிப்பிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது சத்திய ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்க வேண்டும். அப்போ அதற்காக நான் போராட வேண்டும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது எங்களுக்கு ஒரு விரும்புகிற காரியங்கள், ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேற வேண்டும் என்றால் எவ்வளவு நாம் பார்த்தீங்க, எவ்வளவு நாம் முயற்சி பண்ணுகிறோம், அதற்காக எவ்வளவு நாம் போராடுகிறோம். பாருங்க, பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதற்காக எவ்வளவு காரியத்தை நாம் பாருங்க, நாம டைமை கொடுக்கிறோம், நம்முடைய பணத்தை கொடுக்கிறோம், நம்முடைய பலத்தை கொடுக்கிறோம் என்ற எப்படியாவது நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாங்கள் பல பிரயாசங்கள் படுகிறோம். எல்லாம் நல்ல எண்ணத்தோடு தான் நாம் செய்கிறோம். அதே போலத்தான் சத்திய ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்க வேண்டும். அப்போ அவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது, அவர் என்னை விட்டு போய்விடக்கூடாது. அவர் என்னை விட்டு போனால் எல்லாம் இழந்து விட்டு விடுவோம். நாங்கள் உலகத்தில் நாங்கள் நல்ல செல்வாக்கா இருக்கலாம், நல்ல பண வசதியோடு இருக்கலாம், பிள்ளைகள் நல்லா படித்து இருக்கலாம். ஆனால் ஆவியான் எனக்குள் இல்லாட்டால் பாருங்க, என்னுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். அப்போ அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அப்போ இம்மைக்கு மாத்திரம் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் பாருங்க, எல்லா மனுஷரை பார்க்க நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ பாருங்க, பரிதபிக்கப்பட்டவர்கள், உலகத்தாரை விட நாங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆவியானவரை எந்த காரணத்துக்கு கொண்டும் நாம் அவரை இழந்து போகக்கூடாது என்ற ஆவியான் நமக்கு முக்கியம். அப்போ அதான் ஆவியானதான் நமக்கு பலம் தருகிற, ஆவியானதான் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவர், சத்தியத்துக்குள் நடத்துகிறவர், வரப்போகும் காரியங்களை குறித்து நமக்கு எச்சரிக்கிறவர். அப்போ ஆவியான் நமக்கு முக்கியம். அவரை நாங்கள் துக்கப்படுத்தாத படிக்கு அதுக்காக நாம் ஜபிக்க வேண்டும். அப்போ ஆவியான் உணர்த்துவார், வசனத்தை ஞாபகப்படுத்துவார். அப்போ உடனே தெரியுமாஹா, இந்த வார்த்தை நான் மீறிட்டேன், அங்கே போன கிழமை இந்த வார்த்தை மீறிட்டேன், நான் இந்த காரியத்தை என்னுடைய நாவினால் இப்படியான காரியத்தை நான் சொல்லிவிட்டேன், ஒரு சகோதரனை நான் சபித்து விட்டேன், ஒரு சகோதரனை நான் பிள்ளையான காரியத்தை அவரை குறித்து நான் மற்றவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பரியாசம் பண்ணி இருக்கிறேன். ஸோ இப்படி பல காரியங்களை ஆவியான் உணர்த்துவார். நாம் அதெல்லாம் சீரியஸாக நாம் எடுப்பதில்லை. நாம் பார்த்தீங்கன்னா இந்த பாவங்கள், அந்த விபச்சாரம் பண்ணுவது, கொலை செய்வது, அதெல்லாம் பெரிய பாவம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் இருக்கிறது, பொய் சொல்வது இருக்கிறது. மனதிலே ஒரு சௌரனை கசப்பாக எண்ணுவது, மன்னிக்காத தன்மைகள், பொறாமை, பாருங்க இந்த வாக்குவாதம் பண்ணுவது, சண்டை பண்ணுவது, மற்ற சௌரனை ஏளனம் பண்ணுவது, பாருங்க அற்பமாக எண்ணுவது, இப்படி பல காரியம். அதை நாம் யோசிப்பதில்லை. ஆனால் விபச்சாரம் நாம் பண்ண இல்லை, கொலையும் செய்யலை, அதை நாம் சொல்லுகிறோம். ஆனால் மற்ற காரியங்கள் என்ன மாதிரி, சின்ன சின்ன காரியங்கள் நாம் தான் சொல்லுவோம், சின்ன சின்ன காரியம் உண்டு. அது என்ன மாதிரி, பொய் சொல்வது என்ன மாதிரி, பாருங்க பொறாமை, எரிச்சல், அதெல்லாம் என்ன மாதிரி பாருங்க. அப்போ அதெல்லாம் என்னை கெடுக்கும். அதனால தான் அந்த காரியம் எனக்கு இன்னும் இருந்தால் நான் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன். அப்போ மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெற முடியாமல் போய்விடும். அப்போ அது எனக்கு ஆபத்தாக இருக்கும். அதனால தான் நான் இந்த காரியத்தில் நான் கவனமாக இருக்க வேண்டும். சுமிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாம் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.